ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸில் மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தோல் உரித்து வச்சுருக்க 15 வெள்ளை பூண்டை சேர்த்திக்கலாம். வெள்ளை பூண்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நாம் சேர்த்திருந்த கடலையும் தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை கடாயில் ஊற்றிக்கலாங்க. 2 கப் தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். நான் சேர்த்திருக்க மல்லித்தூளில் சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 3ஐயும் நல்லா கையாலேயே கட்டி விழாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டி விழாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க. இப்போ இந்த கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியை கரைச்சி சேர்த்திக்கலாம். புளி கரைசலை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கேங்க. குழம்பு நல்லா கொதி வரணுங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். மீனை 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம். மீனை குழம்புல சேர்த்தி வச்சுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடிக்கடி கரண்டி வச்சு மீனை கலந்து விடாதீங்க, மீன் உடஞ்சிடும். மீன் வெந்துருச்சுங்க. மீனோட கண் வெளியே வந்தாலே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, மீனோட கண் வெளியே வந்துருச்சு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.